சுதந்திர தின விழாவை முன்னிட்டு நாட்டு மக்களுடன் இன்று உரையாற்றுகிறார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. வானொலி மற்றும் தொலைக்காட்சியில் இரவு 7 மணிக்கு நேரலை. சுதந்திர தினத்தை ஒட்டி நாடு முழுவதும் வண்ண விளக்குகளால் ஜொலிக்கும் அரசு கட்டிடங்கள். உலகின் உயரமான காஷ்மீர் ரயில் பாலத்தில் 750 மீட்டர் தேசிய கொடியுடன் பேரணியாக சென்ற மாணவர்கள். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான அகில இந்திய கலந்தாய்வு இன்று தொடக்கம். சுமார் 1.5 லட்சம் MBBS, BDS இடங்களுக்கு கலந்தாய்வு. ஓராண்டுக்கு மேலாக சிறையில் இருக்கும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைக்குமா? அனைத்து தரப்பு வாதமும் நிறைவடைந்த நிலையில் இன்று முக்கிய தீர்ப்பு அளிக்கிறது உச்சநீதிமன்றம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்படும் ரவுடி நாகேந்திரன். எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான ஆணையை வேலூர் மத்திய சிறை அதிகாரிகளிடம் வழங்கிய சென்னை செம்பியம் போலீசார். தஞ்சாவூரில் இளம் பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததாக சிறுவன் உட்பட 4 பேர் கைது. பாதிக்கப்பட்ட இளம்பெண் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதி. நெல்லை, நாமக்கல், கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக கனமழை. குமரி, நீலகிரி, தேனி உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. நாடு முழுவதும் மருத்துவ பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தேசிய மருத்துவ ஆணையம் உத்தரவு. மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் நிறுவனங்களுக்கான பாதுகாப்பு வழிகாட்டு நெறிமுறைகளும் வெளியீடு. கொல்கத்தா பெண் பயிற்சி மருத்துவர் கொலை வழக்கில் CBI விசாரணை இன்று தொடக்கம். டெல்லியில் இருந்து சிறப்பு குழு மற்றும் தடயவியல் நிபுணர்கள் கொல்கத்தா வருகை. டெல்லி மாநில அரசின் சுதந்திர தின விழாவில் தேசிய கொடியை ஏற்றப்போவது யார்? கெஜ்ரிவால் வழக்கில் சிக்கியுள்ள நிலையில் கொடியேற்றுவது தொடர்பாக மாநில அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையே கருத்து வேறுபாடு. காஷ்மீர் சட்டமன்ற தேர்தலுக்கான தேதியை இறுதி செய்வதில் தேர்தல் ஆணையம் தீவிரம். தேர்தல் பாதுகாப்பு தொடர்பாக மத்திய உள்துறை செயலாளருடன் தலைமை தேர்தல் ஆணையம் இன்று ஆலோசனை. மாநிலங்களவையில் காலியாக உள்ள 12 MP பதவிகளுக்கான தேர்தல் அடுத்த மாதம் 3ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் நிலையில் வேட்புமனு தாக்கல் இன்று தொடக்கம். மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் CBI கைது செய்ததற்கு எதிரான மனு. டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால் தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை. நிலச்சரிவு ஏற்பட்ட வயநாடு சூரல்மலை பகுதியில் கொட்டி தீர்த்த கனமழை. ஆற்றை கடப்பதற்காக ராணுவம் அமைத்திருந்த தற்காலிக பாலம் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதால் பரபரப்பு. காஷ்மீர் மாநிலம் அகார் வனப்பகுதியில் பாதுகாப்பு படையினருக்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே துப்பாக்கிச் சூடு. கூடுதல் பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டு பயங்கரவாதிகள் மீது தாக்குதல். மோசடி மற்றும் விளம்பர நோக்கத்துடனான செல்போன் அழைப்புகளை தடுக்க ட்ராய் அதிரடி உத்தரவு. தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் எடுக்கும் நடவடிக்கை குறித்து மாதம் 2 முறை அறிக்கை அளிக்க ஆணை.
டெல்லியில் வரும் 17ஆம் தேதி பாஜக தேசிய தலைவர்கள் ஆலோசனை கூட்டம். பாஜகவின் புதிய தேசிய தலைவரை தேர்வு செய்வதற்கு முன்பு உறுப்பினர் சேர்க்கை தொடர்பாக ஆலோசனை நடத்த இருப்பதாக தகவல். வங்கதேச இந்து தலைவர்களுடன் இடைக்கால தலைவர் முகமது யூனூஸ் சந்திப்பு. வங்கதேசத்தில் அனைத்து மதத்தினரின் உரிமைகளும் பாதுகாக்கப்படும் என வாக்குறுதி. ஒலிம்பிக்கில் தங்கம் வென்ற பாகிஸ்தான் வீரர் அர்ஷத் நதீமை சந்தித்த லஷ்கர்-இ-தொய்பா பயங்கரவாதி. நதீமுடன் பயங்கரவாதி ஹாரிஸ் தயார் இருக்கும் வீடியோ வைரல். ஒலிம்பிக்கில் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதை எதிர்த்து வினேஷ் போகத் தொடர்ந்த வழக்கில் 3வது முறையாக தீர்ப்பு ஒத்திவைப்பு. நாளை மறுநாள் தீர்ப்பு வழங்கப்படும் என சர்வதேச விளையாட்டு தீர்ப்பாயம் அறிவிப்பு. நடிகர் விஜயின் கோட் படத்தின் ட்ரைலர் அப்டேட் இன்று மாலை 6 மணிக்கு வெளியாகும் என படக்குழு அறிவிப்பு.